எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போறது ஏதோ பழைய புத்தகங்கள்ல தூங்குற சாதாரணமான ஒரு வரலாறு இல்லங்க. இது 1000 வருஷம் பழமையான ஒரு பிரம்மாண்டமான புவிசார் அரசியல் ரகசியம். பல நூற்றாண்டுகளா மறைஞ்சிருந்த இந்த ரகசியம் இப்ப திரும்பவும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வரலாறுனாலே ஏதோ போர் அடிக்கிற விஷயம் நினைக்க வேண்டாம். இது இன்னைக்கு நம்ம கண் முன்னே நம்மளோட வாழ்வியலோட எப்படி தொடர்புடையதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். சமீபத்துல செய்திகள்ல ஒரு பெரிய விஷயம் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மண்ணிலிருந்து திருடப்பட்ட ஒரு பழங்கால வரலாற்று பொக்கிஷத்தை நெதர்லாந்து அரசாங்கம் இப்ப நம்ம இந்திய பிரதமர் கிட்ட முறைப்படி திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க. அதுதாங்க ஆனைமங்கலம் செப்பேடுகள். உலக அரங்குல இத லைடன் பிளேட்ஸ்னு சொல்வாங்க. இது வெறும் உலோக தகடுகள் கிடையாதுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மத நல்லிணக்கமும் உலகமயமாக்கலும் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு கால கண்ணாடி. இந்த ஒரு விஷயம் நம்ம பழங்கால சமூகம் எவ்வளவு முற்போக்கானதா இருந்துச்சுங்கிற ஒட்டுமொத்த புரிதலையுமே எப்படி தலைகீழா மாத்துதுன்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த செப்பேடுகள்னா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த வரலாற்றை நாம முழுமையா புரிஞ்சுக்க இது ஏதோ சாதாரண காகிதமோ ஓலைச்சுவடியோ இல்லைன்றதை நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். இது ரொம்பவே கனமான, எவராலும் சுலபமா அழிச்சிட முடியாத ஒரு கல்வெட்டு மாதிரி. மொத்தம் 21 பெரிய செப்பு தகடுகள், அப்புறம் 3 சின்ன செப்பு தகடுகள் இதுல இருக்கு. இதுல 5 தகடுகள் சமஸ்கிருதத்திலையும் 16 தகடுகள் நம்ம தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய செப்பு வளையத்துல கோர்த்து அதுல சோழர்களோட பெருமையை சொல்ற புலி முத்திரையும் ரொம்ப கம்பீரமா பதிச்சிருக்காங்க. இதோட எடையை மட்டும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ராஜராஜ சோழனோட ஆட்சியில 21 வருஷத்துல இது உருவாக்கப்பட்டுச்சு. ஓலைச்சுவடிகள்னா காலப்போக்குல அழிஞ்சிடும், இல்லனா கரையான் அரைச்சிடும். ஆனா தாங்கள் செய்யற இந்த வரலாற்று செயல் பல 1000 வருஷங்களை தாண்டியும் நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிற அந்த ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனோட தொலைநோக்கு பார்வைதாங்க இந்த பிரம்மாண்டமான செப்பு ஆவணம். இப்போதான் நாம இந்த கதையோட மைய புள்ளிக்கே வரோம். ஒரு தீவிரமான சைவ மன்னர் பௌத்த மதத்துக்கு செஞ்ச ஒரு மாபெரும் கொடைய பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதையில இருக்கிற ஒரு மிக முக்கியமான முரண்பாடு இதுதாங்க. ஒரு மன்னனோட தனிப்பட்ட மத நம்பிக்கைக்கும் அவரோட பொதுவான ஆட்சி முறைக்கு நடுவுல இருந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை இது காட்டுது. சோழர்கள் காலம்னாலே அது சைவ மதத்தோட பொற்காலம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் சிவபாத சேகரன் அழைக்கப்பட்ட தீவிர சிவபக்தரான ராஜராஜ சோழன். தன் தலையே சிவனோட பாதங்கள் அர்ப்பணிச்சவர். உலகமே இன்னைக்கு வரைக்கும் வியந்து பாக்குற தஞ்சை பெரிய கோயில கட்டியவர். ஆனா அவர் யாருக்கு இந்த மாபெரும் கொடைய வழங்குறார் தெரியுமா? நாகப்பட்டினத்துல இருந்த சூடாமணி விகாரம் அப்படிங்கிற ஒரு பௌத்த மடாலயத்துக்கு. உலகெங்கிலும் இருந்து வர்ற பௌத்த துறவிகள் தங்குறதுக்கான இந்த இடத்தை அவர் முழு மனசோட ஆதரிச்சார். ஒரு தீவிர இந்து மன்னன் மாற்று மதமான பௌத்தத்தோட வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவு கொடுத்திருக்காருன்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலே இது வியக்க வைக்கிற ஒரு மத நல்லிணக்கம் இல்லையா? சரி, அவர் எவ்வளவு நிலத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சின்ன நிலம்லாம் கிடையாது. ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல 97 வேலி நிலத்தை வழங்கினார். இதையே நாம இன்றைய அளவீட்டுப்படி பார்த்தோம்னா சுமார் 623 ஏக்கர். இது இன்னும் உங்களுக்கு சுலபமா சொல்லணும்னா, உலகத்திலேயே ரொம்ப புனிதமான நகரமா கருதப்படுற வாட்டிகன் சிட்டியை விட இது 2.5 மடங்கு பெருசு. ஆமாங்க, வாட்டிகன் சிட்டியை விட 2.5 மடங்கு பெரிய ஒரு முழு நிலப்பரப்ப பௌத்தர்களுக்காக ஒரு சைவ மன்னன் அப்படியே எழுதி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. வெறும் நிலத்தை மட்டும் கொடுத்ததோட அவர் நிறுத்திடலங்க. அந்த நிலத்திலிருந்து கிடைக்கிற வருமானத்தையும் முழுமையா அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. செப்பேட்ல குறிப்பிட்டிருக்கிறபடி அந்த நிலத்திலிருந்து வருஷா வருஷம் 8943 களம் நெல் அறுவடை செய்யப்பட்டிருக்கு. இன்றைய கணக்குப்படி பார்த்தா இது கிட்டத்தட்ட 250 டன். 250 டன் அப்படிங்கிறது தோராயமா 250 பெரிய யானைகளோட எடைக்கு சமம். இவ்வளவு பிரம்மாண்டமான விளைச்சல் முழுவதையும் அங்க தங்கியிருந்த புத்த துறவிகளோட உணவு தேவைக்காக எந்த ஒரு வரியும் இல்லாம மன்னர் வழங்கியிருக்கார். இது நிஜமாவே ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சரி, நிலத்தை ஆவணத்துல எழுதி கொடுத்துட்டார். ஆனா களத்துல இந்த பிரம்மாண்ட நிலத்தை எப்படிங்க நடைமுறைப்படுத்தினாங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜிபிஎஸ் மாதிரியான எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல இவ்ளோ பெரிய நிலத்தோட எல்லைய எப்படி அளந்தாங்க தெரியுமா? நிலத்தை அளக்க அவங்க பயன்படுத்தின கருவி ஒரு யானை. ஆமாங்க, ஒரு யானை பாகன் யானை மேல உட்கார்ந்துட்டு இந்த 623 ஏக்கர் நிலத்தோட சுற்றளவை அப்படியே சுற்றி வந்திருக்காரு. யானை போன பாதைகள்ல எல்லாம் எல்லை கற்களை நட்டு வச்சாங்க. வெறும் கற்கள்னா காலப்போக்குல அழிஞ்சிடும் இல்லையா? அதனால உடைச்சா பால் வரக்கூடிய கள்ளி செடிகளை அந்த எல்லை எங்கும் நட்டு வச்சிருக்காங்க. ஒரு செடி அழிஞ்சாலும் இன்னொன்னு முளைச்சு பல நூற்றாண்டுகளுக்கு எல்லைய துல்லியமா காட்டும் அப்படிங்கிற அவங்களோட அறிவியல் சிந்தனையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி அளக்கப்பட்ட நிலத்திலிருந்து வர்ற விளைச்சலுக்கு மன்னர் ஒரு பைசா கூட வரியா வசூலிக்காம முழுமையா துறவிகளுக்கே கொடுத்துட்டாங்க. இந்த கதையில உலகளாவிய அளவுல ஒரு புவிசார் அரசியல் ட்விஸ்டும் இருக்கு. இந்த பௌத்த விஹாரத்தை கட்டினது சோழர்கள் கிடையாது. இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து பகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீ விஜய பேரரசுதான் நாகப்பட்டினத்துல ஒரு பௌத்த விஹாரம் கட்ட ராஜராஜ சோழன் கிட்ட அனுமதி கேட்கறாங்க. அவரும் ரொம்ப பெருந்தன்மையா நிலம் தர்றார். ஆனா சில தசாப்தங்களுக்கு கழிச்சு என்ன நடக்குது? அதே ஸ்ரீ விஜய பேரரசு மலக்கா ஜலசந்தியில நம்ம தமிழ் வியாபாரிகளோட கப்பல்களை வழிமறிச்சு வர்த்தகத்தை தடுக்கிறாங்க. ராஜராஜ சோழனோட பெருந்தன்மைய அவங்க பலவீனம்னு தப்பா நினைச்சிட்டாங்க. விளைவு, அவரோட மகன் ராஜேந்திர சோழன் ஒரு பிரம்மாண்டமான கடற்படையை அனுப்பி ரொம்ப தந்திரமா ஸ்ரீவிஜய பேரரசை தாக்கி அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார். இதுல இருந்து என்ன தெரியுது?
பெருந்தன்மையா இருக்கவும் தெரியும், அதே சமயம் துரோகம் செஞ்சா திருப்பி அடிக்கவும் தெரியும்னு சோழர்கள் நிரூபிச்சாங்க. இவ்ளோ நடந்த பிறகும் இந்த வரலாற்று பொக்கிஷம் டச்சு படையெடுப்பை தாண்டி எப்படி நம்மகிட்ட வந்துச்சுன்னு பாப்போம். இத்தனை போர்கள், அரசியல் மாற்றங்கள் நடந்தாலும் அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளும் சரி, அந்த பௌத்த விகாரமும் சரி, சுமார் 700 வருஷங்களா எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்து நாகப்பட்டினம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைய துபாய் அல்லது நியூயார்க் நகரங்கள் மாதிரி உலகெங்கிலும் உள்ள மக்கள் வந்து போற ஒரு மாபெரும் சர்வதேச மையமா இருந்துச்சு. ஆனா சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி டச் படையெடுப்பாளர்கள் அந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த மத சகிப்புத்தன்மையெல்லாம் கிடையாது. அதனால அந்த பௌத்த விகாரத்தை முழுமையா இடிச்சு தள்ளிட்டாங்க. அங்கிருந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க செப்பேடுகளை திருடி அவங்க நாடான நெதர்லாண்டுக்கு எடுத்துட்டு போய் லைடன் பல்கலைக்கழகத்துல வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்களா நடந்த யுனெஸ்கோ சட்ட போராட்டங்களுக்கு பிறகு இறுதியா 2023-24 வாக்குல நெதர்லாந்து அரசாங்கம் இதை நம்ம இந்திய பிரதமர் கிட்ட திரும்ப அழைச்சிருக்காங்க. சோ இந்த ஒட்டுமொத்த கதையில நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செப்பேடுகள் வெறும் பழைய உலக துண்டுகள் கிடையாதுங்க. இது பல்வேறு மதங்களும் நாடுகளும் இனங்களும் ஒரே மண்ணுல எப்படி எந்தவித பேதமும் இல்லாம ஒற்றுமையா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு வாழும் சான்று. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்ளோ முற்போக்கான எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு சமூகத்தை அவங்க கட்டமைச்சிருக்காங்கன்னா, அந்த பழங்கால மத நல்லிணக்க ஃபார்முலாவை பிரிவினைகள் நிறைஞ்ச இன்றைய நவீன உலகத்துக்கு நாம எப்படி பயன்படுத்த போறோம்? இது நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.